கல்யாணம் ஆகி அடுத்த வருஷத்துலயே குழந்தைங்க வந்துருச்சா, ஆ. சீரியஸா சொல்றேன். அவளும் நானும் கிட்டத்தட்ட சேம் அந்த மைண்ட் மென்டாலிட்டி. செட்லயே இல்ல. ஆமா. வீடு கட்டணும், எங்களுக்கு குழந்தைகளை வந்து பார்க்கணும், ஆமா. செட்டில் அதுதான். பண்ணணுங்கிறதுல ம். பிஸியா இருந்தீங்க. டோட்டலாவே 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் அந்த விஷயத்துல. ம். குழந்தைங்க தான் எங்களுக்கு அப்ப இருந்தே இம்பார்ட்டன்ட். முக்கியம். நான் 1 பை 1 1 இயர் விட்டு விட்டு ஒவ்வொரு குழந்தையா ஆமா. பிறந்துருச்சு. ஆ. இப்ப குழந்தைக்கு அடுத்து காய்ச்சல், சளி. அத ஐயோ. பார்க்கலாம். அடுத்து 5 வயசு உடனே அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆ. இப்படி ஒவ்வொன்றா வருஷம் வருஷம். இப்ப எங்களோட இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 100க்கு 100 குழந்தைகளுக்கு மட்டுமே வாழ்ற வாழ்ந்த மாதிரி மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆ. ஆனா எங்களுக்குள்ளயும் அதெல்லாம் அன்பெல்லாம் இருக்கு. ஆ. அதுக்கு கோவம் வரும். அப்பப்ப அவருக்குள்ள கோவம் அது வரும். எல்லாருக்குமே வரும். ஆமா. அடுத்த நிமிஷமே அடுத்த பேசிக்கிறாரு. நான் பேசலாம்னு கூப்பிட்டு பேசிடுவாரு. ஆ. உண்மையிலே அந்த வீடியோல டிராமாக்காக இங்க நடக்கிறது அப்படியே எங்க வீட்டுல ஆமா. இப்ப நடக்கிறது கூட நீங்க அப்படியே வரும்போது போகும். முட்டை கிரேவி இந்த பக்கம் ஆமா பண்ணேன். அவர் தான் உங்க பண்ணிட்டு முட்டை கிரேவிக்கு நான் பெரிய ஃபேன். நீங்க வரும்போது பண்ணிக்க. ஆமா. ஓகே. வெரி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல பார்த்தது முட்டை கிரேவி தான். ஆ, ஆ.